ஹலோ கைஸ், வெல்கம் டு சர்க்கிட் கிட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் இருங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வர இப்போலாம் நிறைய பேர் ஸ்க்ரீனை தான் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க மக்களை விட. அதனால் கண்ணுக்கு நிறைய எரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் பைத்தானை வச்சு ஏக்க பிரேக் நோட்டிஃபிகேஷன், அதாவது வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கலாங்கல்ல. இப்போ நம்ம வந்து வின்டன் டோஸ்ட்டுங்கிற மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம் வின்டன் டோஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி நோட்டிஃபிகேஷன் காட்டுறது. லிங்க் மேலே கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணிடலாம். சம் வின்டன் டோஸ்ட் import toast notifier ஓகே. இப்போ வந்து அதே மாதிரி end equal to toast notifier brackets. இது வந்து end dot show toast. ஷோ டோஸ்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஹெடர் கொடுக்கணும். நம்ம என்ன ஹெடர் கொடுக்கலாம்? ஒரு ஹே யூஸர் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த லேப்டாப் எங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணுவாங்க, அது காமன் நேம் தான் கொடுக்க முடியாது தான். ஹே யூஸர்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து யூ ஆர் staring the screen for a long time, so take a break. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வருது இன்னைக்கு. ஓகே, வந்து டேக் அ பிரேக். ஓகே, இப்போ டியூரேஷன் செட் பண்ணிடலாம். டியூரேஷன் வந்து 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இப்போ தான் இவ்வளோ பெரிய மெசேஜ் ரீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இன்னொரு மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாடியூல் பேர் டைம். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, டைம் மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறது. அது மேனுவல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. டைம் வந்து இம்போர்ட் டைம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வைல் லூப் போடுறேன், அதுக்கும் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. வைல் ட்ரூ இது வந்து லூப் பண்ணிகிட்டே இருக்கும் ப்ரோக்ராம். அதுக்குள்ளே வந்து டைம் டாட் ஸ்லீப்னா இங்கே ப்ராக்கெட்டில் கொடுக்குற செகண்ட்ஸ்க்கு அது டிலே ஆகும். இப்போ நான் வந்து எத்தனை செகண்ட்ஸ்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 மினிட்ஸ் வைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து 1 மினிட்னு வைக்கிறேன். 1 மினிட் கொடுத்துட்டு 1 செகண்ட் கொடுத்துருக்கேன். 1 மினிட் வந்து 60 செகண்ட்ஸா, 60 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு இது அப்படியே காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே கைஸ், இந்த லூப் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோடை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுறது ரன் ஆகிட்டே இருக்கும் லூப்பு. ஒவ்வொரு 60 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் காமிச்சிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். நம்ம இங்கே டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி எத்தனை செகண்ட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்ட்டு. ஓகே கைஸ், கோட் பண்ணியாச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக 1 மினிட்க்கு அப்புறம் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இப்போ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, கரெக்டாக 1 மினிட் கழிச்சு வந்துருக்கு. கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? மறக்காம லைக் பண்ணிடுங்க. இது என்ன மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னோட சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க.
பை பாய்.